ரிஷபராசியினர் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இந்த 1 வருட காலத்துல எந்த மாரி ஒரு ஹேபிட் மாத்திக்கணும்? ரிஷபம் வாழ்க்கையிலே சரித்திரத்திலே பார்க்காத ஒரு குணநல மாற்றத்தை இந்த குரு பயிற்சிக்கு பின் பார்க்க போகிறாங்க. என்னன்னா, தனக்கு ஸ்பெண்ட் பண்ண யோசிக்க மாட்டாங்க ரிஷபம்ங்கிறது தான் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நமக்கே இது தேவையா? இவ்வளோ விலை கொடுத்து நம்ம இதை வாங்கணுமா? கண்டிப்பாக இது வேணுமா? அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த குரு பயிற்சிக்கு பின் ரிஷபராசினர் ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நாளாக நான் இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அது கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் குறிப்பிட்ட நபர்கள் சேலரியோட ஹைக்குக்காகவே சில பேர் ஜாபை மாற்றுவாங்க. ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கா? குருவுடைய பார்வை அப்படிங்கிறது துலாமுக்கு விழுது. துலாமுக்கு விழும் பட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா பீப்புளுக்குமே பிஸ்னஸ் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடத்த விருத்தி பண்ணுவார். உடல் நலத்தில் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது குருவுனால ரிஷபத்துக்கு. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி தான் என்னோட ட்ரீம் கேர்ள் ட்ரீம் பாய் அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளைங்கிறது கிடைப்பாங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின் எப்படி இருக்கும்? இவங்களா பிளான் போட்டு தள்ளி போட்டால் தான் உண்டே தவிர்த்து இவங்க குழந்தைக்காக ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய பேருக்கு அன்பிளான்டு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசினருக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு நம்ம சொல்கிற மாதிரி தான் எந்த கோயில் வழிபாடு பண்ணலாமா? அது எந்த காலகட்டத்தில் போகணும்? எத்தனை முறை போகணும்? திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோவிலுக்கு ரிஷபராசினியர்கள் குரு பயிற்சிக்கு பின் போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்தி பிளஸ் நேர்லனவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாமா? இந்த குரு பயிற்சிக்கு ரிஷபராசிக்கு ஒரு குணநலத்தில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்கும்னா எப்படிப்பட்ட முன்னேற்றம் இருக்குங்க? ரிஷபம் வாழ்க்கையிலே சரித்திரத்திலே பார்க்காத ஒரு குணநல மாற்றத்தை இந்த குரு பயிற்சிக்கு பின் பார்க்க போகிறாங்க. என்னன்னா, தனக்கு ஸ்பெண்ட் பண்ண யோசிக்க மாட்டாங்க ரிஷபம்ங்கிறது தான் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நமக்கே இது தேவையா? இவ்வளோ விலை கொடுத்து நம்ம இதை வாங்கணுமா? கண்டிப்பாக இது வேணுமா? அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. செலவில் ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும். குறிப்பாக அந்த தன்னை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? தன்னை தானே அலங்கரிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் ப்ரொடக்டிவ் ஸ்பெண்டிங்காக மாற ஆரம்பிக்கும். உருப்படியான விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவுக்கு ரிஷபம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பின் வருவாங்க. ரிஷபராசியினர் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த 1 வருட காலத்தில் எந்த மாதிரி ஒரு ஹேபிட் மாற்றிக்கணும்? அவங்க தினசரி செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டா குரு சாதகமாக சில விஷயங்கள் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும். இப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகிட்டாலுமே குரு சாதகமாக இருப்பார். ஏன்னா குரு ஒரு கொடுக்கும் கடவுள். அதை தடுக்கிற மாதிரி நபர்கள் இருப்பாங்க. அவங்கள தவிர்த்துக்கணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நபர்களை தடுக்கணும்? மட்டம் தட்டக்கூடிய நபர்கள்னு ஒருத்தர் எப்பவுமே ரிஷபத்தை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குரு பயிற்சிக்கு பின் அந்த மட்டம் தட்டக்கூடியவங்களுடைய ஆர்டர்ஸை எடுத்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது, அவங்க சொல்கிறத செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக அந்த மாதிரி இருக்கிற ஆட்கட்டையாவது நோ என்னால் முடியாதுங்கிறத இவங்க கண்டிப்பாக சொல்லி பழகணும். அதே மாதிரி எந்த மாதிரியான நபர்களை இவங்க அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சொந்த குடும்பத்துக்குள்ளே தான் இங்கே ரிஷபத்துக்கு பிரச்சனை குரு பயிற்சிக்கு பின். சொந்த குடும்பத்துக்குள்ளேயே ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்குள்ளே ஈவன் ரத்த சொந்தத்துக்குள்ளே டாக்ஸிக்காக யாராவது இருப்பாங்க. பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் இவங்கள ரொம்ப ஸ்வீட்டாக சுகர் கோட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நபர்களை அறவே தவிர்த்துறது ரிஷபத்துக்கு நல்லது. ரிஷபராசினர் ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பயிற்சி எப்படி சாதகமாக இருக்க போகுது மேம்? ரிஷபத்துக்கு குரு வேலையில் ஒரு முன்னேற்றம், ஒரு பதவி உயர்வு, இல்லை அரசியல், இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க தேவைகள் வேறுபடுது. எந்தெந்த விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகும்? ரிஷபத்துக்கு பணம் அதிகமாக வரும். அப்போ என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக நான் இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அது கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் குறிப்பிட்ட நபர்கள் சேலரியோட ஹைக்குக்காகவே சில பேர் ஜாபை மாற்றுவாங்க. சரி, நமக்கு பிடிக்குதுன்னு நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். பட் இதை விட கூட ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த வேலையில் கிடைக்கும்னா அதுக்காக நம்ம இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லைங்கிற மென்டாலிட்டிக்கு ரிஷபம் வர ஆரம்பிப்பாங்க. பொதுவாக என்ன ஆகுதுன்னா தனஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால பொருளாதார முன்னேற்றம், அதுவும் வேலைவாய்ப்பு மூலமான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு கண்டிப்பாக கிடைக்குது. அதே மாதிரி 11ஆம் அதிபதியும் இந்த ரிஷபத்துக்கு குருவாக இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு செகண்ட் இன்கம் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறதும் இருக்குது. என்னுடைய பேஷனை நான் ஒரு செகண்ட் இன்கமாக கன்வெர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரியும் ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. ரிஷபராசினர் ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எந்த அளவுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும்? பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குரு பயிற்சி. என்ன ரீசன்னா, குருவுடைய பார்வை அப்படிங்கிறது துலாமுக்கு விழுது. துலாமுக்கு விழும் பட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா பீப்புளுக்குமே பிஸ்னஸ் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடத்த விருத்தி பண்ணுவார். அப்போது பிஸ்னஸை ஒரு தொழில் இந்த இடத்துல இருக்குன்னா அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய எல்லா அமைப்புக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது ஹெல்ப் பண்ணுது.
சில பேர் பிசினஸ்க்காகவே லோன் வாங்குவாங்க. பிசினஸ் லோன் எனக்கு இவ்வளோ நாளா கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட லோன் கிடைக்கும். அந்த லோன் லாபகரமான ஒரு லோனா அமையும். ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் ப்ராஃபிட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரிஷப ராசினர் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பின் திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? காதல் திருமண யோகம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப நாளா நீங்க லவ் பண்ணிருக்கீங்கன்னா, இந்த டைம்ல வந்து நீங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசலாம். குரு பயிற்சிக்கு பின் பேரண்ட்ஸோட சம்மதத்தோடே திருமணம்ங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, குடும்பத்தில உள்ள மூத்தவங்க, முன்னோர்கள வந்து குறிக்கக்கூடிய கிரகம் குருவும், சனியும். ஸோ அப்ப அந்த குருவுடைய பயிற்சியே நடக்கிறதுனால, அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தாலயும், முழு மனதோடையும் இந்த திருமணம்ங்கிறது நடக்கும். அதே மாரி அரேஞ்ச்ட் மேரேஜ் அப்ப நடக்காதான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாரியே வரன் அமையும். இந்த மாரி தான் என்னோட ட்ரீம் கேர்ள், ட்ரீம் பாய் அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற மாரி ஒரு அமைப்புல ஒரு பொண்ணு மாப்பிள்ளைங்கிறது கிடைப்பாங்க. ஸோ ரிஷபத்துக்கு திருமண அமைப்பு ரொம்பவே நல்லாருக்கு. ரிஷபத்துக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் எப்படி இருக்கு மேம்? இந்த ஒரு வருட காலத்துல குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்கு? குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகளுமே ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான். இவங்களா பிளான் போட்டு தள்ளி போட்டா தான் உண்டே தவிர்த்து, இவங்க குழந்தைக்காக ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நெறைய பேருக்கு அன்பிளான்ட் பிரெக்னன்சி அப்படிங்கிறதும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில இவங்க கன்சீவ் ஆயி ஒரு குழந்தை பிறக்குறாங்கன்னா, அந்த குழந்தையுமே யோககரமான ஒரு குழந்தையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு இருக்கும்போது அந்த குடும்பம் விருத்தி ஆகுது. அந்த குடும்பத்துக்கு ஒரு நியூ மெம்பரான குழந்தைங்கிறது வருது. ஒரு சுபகிரகத்தோட ஆளுகைக்குள்ள அந்த குழந்தையோட ஜனனம் இருக்கிறதுனால, அதுவுமே ஒரு யோககரமான குழந்தையா ரிஷபத்துக்கு அமையும். ரிஷபராசினருக்கு உடல் நலத்துல வந்து இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுவரை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இன்னும் புது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க மேம்? கண் பிரச்சனை கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வரும். ஸோ கண்ணு ஒரு மாரி எனக்கு பொங்குது, நீரா வருது, இல்ல கண்ல ஒரு இரிட்டேஷன் இருக்கு. எனக்கு கிளாஸ் போட்டுமே சரியாகல. இல்ல பவர் கிளாஸுடைய பவர் அதிகமாகுறது. இல்ல சின்ன சின்ன லேசர் சர்ஜரிக்கு போறது. இந்த மாரி ஐ டாக்டர கண்டிப்பா ரிஷபம் வந்து இந்த குரு பயிற்சியில மீட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்கு. ஸோ ஐ எக்சர்சைஸ் பண்ணிக்கிறது, சூரிய ஒளி கண்ணுக்கு எடுத்துக்கிறதெல்லாம் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ரெகுலரானா அது நல்லது. அது சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல ஃபுட்ஸையும் இவங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். மித்தபடி மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது குருவுனால ரிஷபத்துக்கு கிடையாது. ரிஷபராசினர் கடன் பிரச்சனையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்துல கடன் அடைப்பதற்கு எந்த அளவு சாதகமான ஒரு பலன் கிடைக்கும்? கடன் அதிகமா தான் வாங்க போறாங்க ரிஷபம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. பர்ட்டிகுலரா என்ன ரீசன் இதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. ஆனா இந்த கடன்லயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால, குரு ஒரு சுப கிரகம். அப்ப சுப கடன். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் கடன் வாங்குறேன். இவ்வளோ நாள் நான் வந்து எது எதுக்கு வாங்குறேன்னே எனக்கு தெரியாது. கடன் எனக்கு வாங்கலான்னு நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் வாங்குறேங்கிற அமைப்புக்குள்ள ரிஷபம் போறாங்க. ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியோ, இல்ல கல்யாணத்துக்கோ இத செலவு பண்ணிக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். கண்டிப்பா கடன்ங்கிறது வரப்போது. பட் சுப செலவு கடனையும் நீங்க அடைச்சிற முடியும் ஈஸியா. ரிஷபராசினருக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல ஒரு கோயில் வழிபாடு நம்ம சொல்ற மாரி தான் எந்த கோயில் வழிபாடு பண்ணலாம் மேம்? அது எந்த காலகட்டத்துல போகணும்? எத்தனை முறை போகணும்? இடையத்து மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணர் கோவில். இது எங்க இருக்குன்னா, திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு ரிஷபராசினியர்கள் குரு பயிற்சிக்கு பின் போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பயிற்சி ஆகக்கூடிய அந்த மே மந்த்தே போலாம். ஒரு வேளை போக முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ள போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. குரு பயிற்சி முடியக்கூடிய இந்த 1 வருட காலத்துக்குள்ள அட்லீஸ்ட் 2 முறையாவது இந்த கோயிலுக்கு போய் சுவாமிய இவங்க அர்ச்சனை பண்ணியோ, இல்ல சும்மா கும்பிட்டா கூட போதும். அந்த தலத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இத ரிஷபம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். ரிஷபராசினருக்கு கோயிலுக்கு செல்ல முடியல. இந்த ஒரு வருட காலத்துல நான் வீட்ல ஒரு பூஜை பண்ண போறேன். ஒரு ஸ்லோகம் சொல்ல போறேன். ஏதாவது ஒரு சின்ன சின்ன மந்திரங்கள் மூலமா எனக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்டின்னா, அவங்களுக்கு நம்ம எந்த மந்திரங்கள் சொல்லலாங்க? மகாலட்சுமியோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்த ஒரு நாளைக்கு 27 முறை அல்லது 54 முறை அல்லது 108 முறை ரிஷபம் ரெகுலரா இத உச்சாண்டனம் பண்ணிட்டே வந்தாங்கங்கிற பட்சத்துல மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இவங்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்கே இவங்களால அடிக்கடி போக முடியலைனாலும் இத டெய்லி பண்ணிட்டே வர்றது, வீட்ல இவங்க சத்தமா பாராயணம் பண்றது, இல்ல சத்தமா கேட்டுக்கிட்டே பாராயணம் பண்றதுங்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ளே நல்ல அதிர்வலைகள கொண்டு வந்து ரொம்பவே பாசிட்டிவா இந்த குரு பயிற்சிய மாற்றும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல ரிஷப ராசினருக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. அதே சமயம் நான் ஒரு நீண்ட நாட்களா ஒரு அசெட் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏதேனும் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கடன் மூலமா சொத்து வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாரி கோர்ட் கேஸஸ்ல இவங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னா, இந்த டைம் அந்த அளவுக்கு ஃபேவரபிள் கிடையாது. ஏன்னா 6க்கு குரு பார்வை இருக்கு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிரிய குறிக்கும். எதிரிய குறிக்கக்கூடிய ஸ்தானம் 6ஆம் இடம். குரு பார்க்குற இடத்த விருத்தி பண்ணிருவாரு. அப்போ எதிரிக்கு லாபம். எதிரிய நல்லாக்குறாரு. எதிரிய பளபளன்னு பாலிஷ் ஆக்குறாரு குரு. எதிரி வந்து வலுவடையக்கூடிய ஒரு காலம் இது. நீங்க வந்து ஒரு விஷயத்த எதிர்பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள விட பயங்கரமா ஃபோர்ஸா கேஸ நடத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த டைம்ல ரிஷபம் கொஞ்சம் பதுங்கி இருந்து அடக்கி வாசிக்க வேண்டியதுங்கிறது நல்லது.
குறிப்பா இந்த வருஷத்துக்குள்ள இவங்க ஸ்பெசிஃபிக்கா புது கேஸஸ்க்குள்ள போய்க்காம இருக்கிறதுங்கிறதும் ரொம்ப நல்லது. ரிஷபராசினருக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில ஒரு ஸ்பெஷல் நோட் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா? சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி ரிஷபத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி சீக்ரெட் தான் சக்சஸாவே மாறப்போது. எத இவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்களோ, இத சொல்லாம அடிச்சிடணும், ஜெயிச்சிடணும், யார்ட்டயும் சொல்லவே கூடாது. இத மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறேன். பட் ஒரு நாள் இத நான் வெளியில கொண்டு வருவேன். இதில ஜெயிப்பேன்னு இவங்க எத நெனச்சாங்களோ, அதன் மூலமா ஒரு வெற்றிங்கிறது நிச்சயமா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ரிஷபத்துக்கு வரப்போது. ஸோ அதுதான் இந்த குரு பயிற்சியில ஒரு ஸ்பெஷல் நோட்டு. இது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம். ஸோ அத வந்து ரிஷபம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ரிஷபராசினருக்கு நான் ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கணும். இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய 1 வருட காலகட்டத்தில நான் ஒரு பழக்கவழக்கத்த மாத்திக்க போறேன். இல்ல ஒரு விஷயம் செய்ய போறேன். எனக்கு எல்லாமே நல்லதா இருக்கணும்னா, என்ன லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் நம்ம குடுக்கலாங்க? ரிஷபம் நீட் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின் ரொம்ப நல்லது. அது என்ன நீட் ட்ரெஸ்ஸிங்ன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸ போட்டு பார்ஷா இருக்கிறது கிடையாது. சும்மா எப்போ பார்த்தாலும் வீட்ல இருக்கும்போது ரொம்ப ஒரு மாரி ஸ்லீப்பியா ஒரு நைட் ட்ரெஸ்ஸஸே போட்டுட்டு டே ஃபுல்லா இருக்கிறது, குளிக்காம இருக்கிறது இந்த மாரி பண்ணாம ப்ராப்பரா குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ போட்டு சுத்தபத்தமா இருந்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் ரெமடியா இந்த குரு பயிற்சியில அமையும். ஏன்னா 2ங்கிற நேத்திரஸ்தானத்துக்கு குரு வராரு. அப்போ நம்மள எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டா ஒரு ப்ளசன்ட்டா வச்சுக்கிறோமோ, அது அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இல்ல. நமக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் குடுக்குறதுக்கு. இத பண்ணும் பட்சத்தில நல்லாருக்கும். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஒரு பரிகாரம் என்ன ரிஷபத்துக்கு அப்டின்னா, மேட்ரிமோனியல் ப்ரப்போசல்ஸ் சொல்லலாம். இன்னொரு விஷயம் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது என்னன்னா, மேட்ரிமோனியல் ப்ரப்போசல் அப்படிங்கிறத ஒருத்தருக்கு சொல்லலாம். உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைல்னு நிச்சயமா தெரியும் பட்சத்தில, அத நீங்க இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது திருமணத்துக்கு நீங்க ஒரு இன்டைரக்ட்டா ஹெல்ப் பண்ற மாதிரியாகும். இதுவுமே ஒரு நல்ல ரெமடியா ரிஷபத்துக்கு குரு பயிற்சிக்கு பின் அமையும். இப்ப நம்ம ரிஷபராசினருக்கு குரு பெயர்ச்சி பலாபலன் பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேர குருப்பா எல்லா கருத்துக்களும் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.